இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து டே 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கேன் போல். ரேவும் எழுப்பாமே விட்டுட்டாங்க. நானாக சடனாக எழுந்திரிச்சு பார்க்குறேன், மணி வந்து 9 ஆயிடுச்சு. லாகின் 11 o'clock பண்ணணும் இல்லையா, சரி குக் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெள்ளை கொண்ட கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம், டேரெக்டாக லஞ்சே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்பிளான்டு லஞ்ச் தான் இன்றைக்கி. மெயின் டிஷ்காக செகண்ட் டைம் வாங்குவாங்களா இல்லை ரைத்தாக்காக செகண்ட் டைம் வாங்குவாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, 5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் நெய் விட்டு ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சோண்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருக்க கொண்டக்கடலை, 1 அழாக்கு அரிசிக்கு 2 அழாக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போட்டு இறக்க வேண்டியதுதான். ரைத்தாவில் வெங்காயம் போடாமல் பண்ணியிருந்தேன். வீடியோவில் பார்த்து புரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.